ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். அதுக்குள்ளே இந்த வாரம் ஆரம்பித்த மாதிரி இருந்தது, முடிஞ்சுது. என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு தான் உலகம் யோசிக்குது. ஒரே பிரச்சனை சுற்றி. ஆனால் கர்த்தருக்குள்ளே நம்பிக்கையாக இருக்கும்பொழுது இது எதுவும் உங்களை அணுகாது. ஆமாம், நான் அப்படியே உங்களை ஆஸ்வதிக்கிறேன். நீங்கள் பயத்திற்கு தூரமாக இருப்பீர்கள், திகிலுக்கு தூரமாவீர்கள். ஆமாம், சுற்றி நடக்கிற காரியம் உங்களை அணுகாதபடி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப திருப்தியாக உங்கள் ஆத்மாவை கர்த்தர் திருப்தி நடத்துவார். அல்லேலூயா. அப்போது இந்த சோதனைகள் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் அந்த ஹேண்டில் பண்ணி வார்த்தையின் மூலமாக பிசாசனை வெல்ல முடியும்னு கர்த்தர் கற்றுத்தரார். ஆமென். அப்போது நல்லா கவனிக்கணும். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, யாக்கோபு 1:14 அவனவன் தன் சுய, நம்ம இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ணுறோம், நான் தான் பாவத்தை விழுறதுன்னு தெரியுதுல்ல, அப்போ ஏசப்பா என்னை காப்பாற்ற முடியாதா, என்னை ஏன் அப்படி விட்டு வச்சுட்டு இருக்காருன்னா வசனம் சொல்லுது, அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ கொஞ்சம் கவனமாக இந்த வாழ்கிற நாட்களில் நம்ம எதுக்கு அதிக நேரம் செலவிடுறோன்றதில் கொஞ்சம் நீங்கள் உட்காந்து ஒரு நாள் உங்களை எக்ஸாமின் பண்ணி பாருங்கள். எதுக்கு அதிக நேரம் செலவிடுறோம்? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோனில் இருக்கிறோம். See, what you intake is going to be the output. வசனத்தை நல்லா நல்லா டைம் எடுத்து படிச்சிங்கன்னா, நான் ஆப்வியஸ்லி 100% சொல்கிறேனே, இது பக்கம் இன்ட்ரெஸ்ட் போகாது. ஆனால் ஆவியான ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருப்பார். அது ரொம்ப சென்சிட்டிவாக கவனிச்சிங்கன்னா சூப்பர். ஆனால் நம்ம அதான் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆனால் நம்ம எதுக்கு அதிகமாக ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் உயர்ந்து நிற்கும். ஸோ வாட் யூ இன்டேக் இஸ் கோயிங் டு பி தி அவுட்புட். ஃபுல்லாக உட்காந்து தேவையில்லாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவனவன் தன் சுயேட்சையினாலே சிக்குண்டு. இந்த காலவெளியில் ஆண்டவர் ஒன்று செய்ய சொல்கிறாரு. ஜஸ்ட் சிட் அண்ட் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். என்ன எக்ஸாமின் பண்ண போகிறீங்க? நான் எதுக்கு அதிக ஃபீட் கொடுத்துட்ருக்கிறேன்? நான் வசனத்திற்கு அதிகமாக ஃபீட் பண்ணுறேன்னா, இல்லை உலகத்துக்கு அதிகமாக ஃபீட் பண்ணுறேன்னா, அந்த ஒரு யோசனைக்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் பேட்டில் வின் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி யோசிக்கிறது கூட டைம் இல்லையே. தாவீது ரொம்ப அழகாக கற்றுத்தரார்ல, தேவனை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, நம்மை நிதானித்து அதனால ஆண்டவர் சொல்கிறேன், நம்மை நிதானித்து ஆராய்ந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ இன்றைக்கி உட்காந்து ஆண்டவரே, இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு நோட் எடுத்து, நான் எதுக்கெல்லாம் அதிகமாக ஃபீட் பண்ணுறேன், நான் வசனத்துக்கு நான் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறேன், ஜபத்துக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறேன், சர்ச் போகிறது, சர்ச் ஃபெலோஷிப்பு அப்படின்னு கொஞ்சம் அது ஒரு டார்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதில் அதிகமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே வெளியே வருது. பட் த மோர் யூ ஸ்பெண்ட் டைம் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ், வேதத்தில் ஜபத்தில் செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சோதனையை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஸோ நீங்கள் உட்காந்து அதை பண்ணுங்கள். ஸ்கூல் காலேஜெலாம் போயிட்டு இல்லை வேலைக்கெலாம் போயிட்டு கூட உட்காந்து எதுக்கு நான் அதிகமாக நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு தேவனே ஆவியானவரே நான் ஆராய்ந்து பாருங்கள், சொல்லிக் கொடுங்கன்னா சூப்பராக சொல்லி தருவார். பிகாஸ் we have a prayer partner who is Holy Spirit. Think, search, examine yourself. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.